அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இப்படியே கேட்டார், அல்லாஹ்வே, நீ எனக்கு இறக்கி தருகிற நல்லவைகள் அது எவ்வளவு பெரிய நல்லவைகளாக இருந்தாலும் சரி, அந்த நல்லதின் பால் நான் ஃபகீருன் தேவையுள்ளவனாக இருக்கிறேன் என்று சொன்னார். எனவே மின் ஹைரின் ஃபகீரின், நான் நல்ல விஷயங்கள் நீ எனக்கு கொடுக்கிற பொழுது அதன் அளவில் நான் தேவையுள்ளவனாக இருக்கிறேன். எனவே எனக்கு தேவை இருக்கிறது. அந்த இடத்தில் நான் என்கிற வார்த்தை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார். எனவே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பயன்படுத்துகிற அந்த சந்தர்ப்பத்தில் தன்னுடைய தேவையை ரப்பிடத்தில் கேட்கிற பொழுது அந்த வார்த்தையை பயன்படுத்தினார். எனவே அதில் பெருமை இல்லை. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தினார்கள், ஆனா சய்யிது வலதி ஆதம யௌமல் கியாமா வலா ஃபக்ரா என்று சொன்னார். நான் கியாமத்து நாளையில ஆதமுடைய பிள்ளைகள் அனைவர்களுக்கும் தலைவராக இருப்பேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள இருந்து கியாமத்து வரைக்கும் யாரெல்லாம் படைக்கப்படுகிறார்களோ அனைவர்களும் இப்னு ஆதம், ஆதமுடைய பிள்ளைகள் அத்துணை பேர்களுக்கும் கியாமத்து நாளில் நான் தான் தலைவராக இருப்பேன் என்று சொல்லிட்டு வலா ஃபக்ர, அதை நான் பெருமை அடிக்கவில்லை, பெருமைக்காக வேண்டி சொல்லவில்லை. எனவே எது அந்த உண்மையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்கிற கருத்தில் சொன்ன காரணத்தால் இந்த இடத்தில் பயன்படுத்திய நான் என்கிற வார்த்தைக்கு அது ஈமானிய ஜோதி, அது பெருமையின் நிமித்தம் சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே அருமையானவர்களே, இந்த இடத்தில் ஒரு மூமின் நான் என்கிற வார்த்தையை அவன் பயன்படுத்துகிற பொழுது அவன் தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும். என்னை பொறுத்தவரையில் அப்துன் லைஃப், நான் பலகீனமான ஒரு அடியான் என்பதை அவன் முதல்ல விளங்கி கொள்ள வேண்டும். நான் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிற ஒரு சந்தர்ப்பம் வருகிற பொழுது நான் ஒரு பலகீனமான அடியான் என்பதை அவன் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே போன்று எல்லா சிறப்புகளும் ஃபதுலும் எல்லா வகையான ஆற்றலும் அருள் கொடைகளும் அல்லாஹ்வுக்கே சொந்தமானது. எனக்கு இருக்கிற இல்ம் எந்த விதத்திலும் அது எனக்கு சொந்தமானது அல்ல, அதை கொண்டு நான் பெருமை அடித்துக் கொள்ள முடியாது. இது அல்லாஹ்வுடைய ஃபதுலாக இருக்கிறது. என்னுடைய பொருளாதாரம் என்னுடைய திறமையால், எனது அறிவால், எனது உழைப்பால் அது சம்பாதிக்கப்பட்டதல்ல, என்னுடைய ரப்பு எனக்கு வழங்கியது. என்னுடைய பதவிகளும் அப்படித்தான். என்னுடைய ஆற்றல், நான் கூவத்தாக இருக்கிறேன் என்றால் அதுவும் எனது ரப்பு எனக்கு கொடுத்தது. எனவே இப்படியான உணர்வோடு ஒரு மனிதன் சொல்லுகிற பொழுது அது பெருமையாக கருதப்படாது, அது தவறாக கருதப்படாது. எனவே தான் அல்லாஹ் சொல்லுகிறான், வமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ், எந்த அருள் கொடையாக இருந்தாலும் உங்களில இருக்கிற, உங்களுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிற அத்துணை அருள் கொடைகளும் அல்லாஹ் புறத்திலிருந்து வந்தது என்பதை உணர்ந்து நீங்கள் பேசுங்கள். அதை தவிர்த்து நீங்கள் பேசிவிடாது. என்னை விட்ட ஆள் இல்லை, நான் யாரு தெரியுமா, எனக்கு எவ்வளவு பெரிய செல்வாக்கு இருக்கிறது தெரியுமா, என்னுடைய பொருளாதாரம் தெரியுமா, என்னால் தான் இவைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்கிற அடிப்படையில் ஒருவன் நான் என்கிற அகந்தையோடு பேசினால் ஃபிர்அவுனுடைய கதிதான், ஃபிர்அவுனுக்கு ஏற்பட்ட நிலைதான், காரூனுக்கு ஏற்பட்ட நிலைதான். எனவே இந்த மனிதனும் சரி, எந்த சந்தர்ப்பத்திலும் சரி, தன்னுடைய ஆற்றல், தன்னுடைய திறமை, தன்னுடைய பதவி, தன்னுடைய பவர் எதுவாக இருந்தாலும் சரி, இது அனைத்தும் அல்லாஹ் புறத்தில் இருந்து வந்தது என்கிற அந்த சிந்தனையோடு நான் அப்துல் லைஃப், நான் அல்லாஹுடைய மிக பலகீனமான அடியான் என்கிற அந்த சிந்தனையோடு பயன்படுத்தப்பட்டால் அதற்கு அல்லாஹ் புறத்தில் இருந்து கண்ணியம் இருக்கிறது. எனவே அருமையானவர்களே, நான் என்கிற வார்த்தை இருக்கிறது, அது சாதாரணமானதல்ல, அது மிகப்பெரிய ஆபத்துக்களை விளைவிக்கக்கூடியதாக இருக்கிறது. எப்படியான ஆபத்துக்களை விளைவிக்கும் தெரியுமா? ஒரு 8 விஷயங்கள் நான் என்கிற வார்த்தையின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். எவ்வளவு பெரிய 8 வகையான ஆபத்துக்களை பார்க்க முடிகிறது. ஒரு மனிதன் நான் என்கிற அந்த எண்ணத்தோடு இருந்தான் வைங்க, நான் தான் எல்லாம், எனக்குத்தான் எல்லா திறமை இருக்கிறது, எனக்குத்தான் எல்லா ஆற்றலும் இருக்கிறது, என்ன மாதிரி வருமா என்கிற அந்த சிந்தனையோடு இருந்தால் முதலாவதாக அவன் உண்மையை ஏற்றுக்கொள்ளாத நிலை அவனுக்கு ஏற்படும். யாரு எந்த உண்மையை சொன்னாலும் அவன் ஏத்துக்கிற மாட்டான். காரணம், நான் தான் சிறந்தவன் எண்ணிக்கொண்டு இருக்கிறான். இவனுக்கு என்ன தெரிய போகிறது?
நான் ஆலமு அப்படின்னு நினைக்கிறான், நான் தான் சிறந்தவன் என்று நினைக்கிறான், நான் அஃதல் என்று நினைக்கிறான், நான் தான் அக்வா என்று நினைக்கிறான், நான் தான் சக்தி வாய்ந்தவன் என்று நினைக்கிறான். இப்படி நினைக்கிற பொழுது உண்மையை, ஹக்கை ஏற்றுக்கொள்ளாத நிலை ஏற்படுகிறது. இன்று அப்படியானவர்கள் ஏராளம் நம்முடைய சமூகத்தில் பார்க்க முடியும். ஹக்க, உண்மையை சொன்னா ஏத்துக்கிற மாட்டார்கள். உண்மை கொஞ்சம் கசக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? இவர் சொல்லி அந்த உண்மையை நான் என்ன கேட்பது, நான் என்கிற அகம்பாவம் அவர்களை உண்மையை புறக்கணிக்க செய்கிறது. இரண்டாவதாக, நான் என்கிற அகம்பாவம் ஒரு மனுஷன் இருக்குமானால் பிற மனிதர்களை இழிவாக பார்க்க சொல்லும். நம்ம பெரிய ஆளு, அவன் யாரு, அவனை பார்த்தா சலாம் சொல்றது இல்லை. ஏன் ரேஞ்சுக்கு உள்ளவர்கள், என்னுடைய தகுதிக்குள்ளவர்களுக்கு மட்டும்தான் நான் சலாமை சொல்லிக் கொள்வேன், அவர்களோடு தான் பேசிக்கொள்வேன். இவெல்லாம் எனக்கு தகுதியற்றவர்கள். எனவே மனிதர்கள், பிற மனிதர்களை இழிவாக நினைக்கிற ஒரு நிலைதான் நான் என்கிற அந்த வார்த்தை. எனவே தான் இஸ்லாம் நான் என்று சொல்லக்கூடிய விஷயத்துல கவனமாக கையாள சொல்கிறது. மூன்றாவதாக, நான் என்று வருகிற பொழுது அல்லாஹ் கொடுத்த அருள் கொடைகள் எல்லாமே அவன் தன்னாலேயே தனக்கு சொந்தமானது என்று எண்ணிக்கொள்கிற ஒரு நிலை வந்துவிடும். அறிவு இது அல்லாஹ் தந்தது, ஆனா இவன் நான் தான் பெரிய அறிவாளி நினைக்கும் போது அல்லாஹ் அறிவை தந்திருக்கிறான் என்பதை சுத்தமாக மறந்து விடுவான். அவன் இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிச்சிருவான். அவனுக்கு மண்டையில பட்டதெல்லாம் சொல்ல ஆரம்பித்து விடுவான். அவனுடைய சிந்தனைகளை எல்லாம் மார்க்கம் என்று ஆக்கி விடுவான். காரணம், நான் அறிந்தவன், நான் என்கிற அகம்பாவம் இப்படியான ஒரு நிலைக்கு அவனை கொண்டு வந்து அல்லாஹுடைய அருள் கொடைகளையே அது நிராகரிக்க வைத்து விடும். எனவே நான் என்பது அது காரூனுக்கு ஏற்பட்டதை போன்று, காரூன் சொன்னதை போன்று, அவனுக்கு அல்லாஹ் ஏராளமான அருள் கொடைகளை கொடுத்தான். ஆனா அவன் சொன்னான், இதெல்லாம் எனது கல்வியால், ஆற்றலால், சிந்தனையால், உழைப்பால் கிடைத்தது. அல்லாஹுவை மறந்து விட்டான், அல்லாஹ் தந்தான் என்பதை மறந்து விட்டான், புறக்கணித்து விட்டான். எனவே இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டு விடும். அதனால என்று சொல்கிற அந்த வார்த்தை அவ்வளவு தடிப்பமான வார்த்தை, கவனத்தோடு பயன்படுத்த வேண்டும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதே மாதிரி பயன்படுத்தி இருக்கிறார். காரூன் பயன்படுத்தி எனக்குத்தான் எல்லா ஆற்றலும் அல்லாட நிஅமத்தை மறுத்து விட்டான். ஆனா சுலைமான் எப்படி பயன்படுத்தினார் பாருங்கள். அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அருள் கொடைகளை பார்க்கிற பொழுது ஒரு நீண்ட நெடிய வசனத்தினுடைய ஒரு துணுக்கை சொல்கிறேன். ஹாதா மின் ஃபதுலி ரப்பி என்று சொன்னார்கள். இது எனது ரப்புடைய அருள் கொடை, அவன் கொடுத்தது, அவனுடைய ஃபதுல் என்று தனக்கு கிடைத்த அனைத்தையும் அல்லாஹ் புறத்திலிருந்து வந்த ஃபதுல் என்று சொன்னார். என்னுடைய திறமையால், எனது ஆற்றலால் உலகத்தை ஆளுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது, எனக்கு அவ்வளவு திறமையினால் இந்த பதவி கிடைத்தது என்று சொல்லவில்லை. இதெல்லாம் ஹாதா மின் ஃபதுலி ரப்பி, என்னுடைய ரப்பினுடைய ஃபதுல் என்று சொன்னார்கள். எனவே அல்லாஹ் அவருக்கு உலகத்தை ஆளுகிற பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான். எனவே அருமையானவர்கள், இன்னைக்கு அந்த வார்த்தையை நாம் பயன்படுத்தத்தான் செய்கிறோம். அலங்கார வார்த்தையாகிவிடு. வீடுகள்ல சும்மா சுவர்கள்ல எழுதி ஹாதா மின் ஃபதுலி ரப்பி, நம்முடைய வாகனங்களில அப்படி எழுதி கொள்கிறோம். அதில் எந்த பயனும் இல்லை. இப்படி எழுதுறது கூடுமா கூடாதா, அறிஞர்கள்ட்ட கருத்து வேறுபாடுகள் ஒரு பக்கம் இருக்கிறது. ஆனால் இப்படி எழுதி கொண்டு நாம் நம்மை பறைசாட்டி கொள்கிறோம் அல்லாஹ் கொடுத்தது என்று. சும்மா பெயரளவில், வார்த்தை அளவில், வார்த்தை அலங்காரத்தோடு குர்ஆனுடைய வாக்கியம் அல்லது சில பேர் பரக்கத்து என்பதற்காக. ஆனால் உள்ளபடியாக ஹாதா மின் ஃபதுலி ரப்பி என்பது என்னுடைய கல்வியிலிருந்து, என்னுடைய உணர்விலிருந்து, என்னுடைய சிந்தனையிலிருந்து, எனது ஆற்றல் அனைத்தும் என்னுடைய ரப்பு புறத்திலிருந்து வந்தது என்பது என் இரத்தத்தோடு ஊறிப்போன ஒரு சிந்தனையாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த ஷைத்தானியத்து, ஃபிரௌனியத்து என்கிற, காரூனியத்து என்கிற தன்மையிலிருந்து நாம் விடுபடுவோம். எனவே அருமையானவர்களே, நாலாவதாக இந்த நான் என்கிற அகம்பாவம் தான் உறவுகளை சீரழிக்கின்றன. இன்னைக்கு ஏன் உறவுகள்ல சண்டைகள், குடும்பங்கள்ல, நட்புகள்ல, சமுதாயத்துல சண்டை வருவதற்கு என்ன காரணம்? பல பிரிவுகளுக்கு காரணமே நான் என்பதுதான். இந்த கட்சிக்காரன் நான் தான் பெரிய ஆளு நினைக்கிறான், அந்த கட்சிக்காரன் அப்படி நினைக்கிறான், கட்சிக்காரன வேற எங்கேயும் போகல. சமுதாயத்தில் இருக்கிற அமைப்புகளை சொல்கிறேன். எல்லா அமைப்புடையவர்களிடத்திலும் நான் என்கிற அந்த அகம்பாவம் இருக்கிறது. நான்